அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவுங்க. அவசரமான பதிவு, எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே நிறைவேறாத ஒவ்வொரு விருப்பங்களும் வேண்டுதல்களும் இருக்கும். அதுவும் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நடக்கணுங்கிறதுக்காக நம்ம எவ்வளவோ மெனக்கெட்டிருப்போம், நிறைய வழிபாடுகள் செஞ்சுருப்போம், நிறைய பரிகாரங்கள் செஞ்சுருப்போம். ஆனாலும் அந்த குறிப்பிட்ட விஷயமானது நடக்காமலே போயிருக்கும். ஒரு சிலதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா, ஜாதக ரீதியாக நம்மளுடைய கிரக சேர்க்கைகள் சரியில்லாத சமயத்தில் நம்ம ஏதாவது இப்படி ஏற்பாடுகள் செஞ்சோம்னா அது நடக்காது. அதே போல் நம்மளுடைய முன்ஜென்ம கர்ம வினைகள் இருக்குது இல்லையா, அதன் காரணமாகவும் ஒரு சில பரிகாரங்கள் நம்ம செஞ்சோம்னா நமக்கு பலன் கிடைக்காது. இப்படி இருக்கும்போது நமக்கு அந்த முக்கியமான விஷயம் நடக்கணும், சீக்கிரமாக அது நடக்கணும், இது நடந்துருச்சுன்னா போதும், மற்ற வேலையெல்லாம் நானே பார்த்துக்குவேன், இது ஒன்று தான் தள்ளி தள்ளி போயிட்டுருக்குது அப்படிங்கிற மாதிரி சில விருப்பத்தை எப்படி நிறைவேற்றிக்கிறது அப்படிங்கிறத குறித்து தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இதுபோல் ஒரு நிறைவேறாத விருப்பங்களை நிறைவேற்றுவதற்குன்ட்டே நிறைய தேவ ரகசிய நேரங்கள் எல்லாம் இருக்குதுங்க. அதில் ஒன்று தான் பார்த்திங்கன்னா இந்த சோடசக்கலை நேரம். இந்த சோடசக்கலை நேரம் அப்படிங்கிறது மாதத்தில் 2 முறை வரும். அமாவாசை மற்றும் பௌர்ணமி, இந்த 2 நாள்லையுமே வருங்க. மொத்தம் 2 மணி நேரம் இந்த நேரமானது இருக்கும். சித்தர்கள் நமக்காக குறித்து கொடுக்கப்பட்டுள்ள ஒரு அற்புதமான நேரம்னு இந்த சோடசக்கலை நேரத்தை சொல்லலாம். மார்வாடிகள் பார்த்திங்கன்னா இன்றளவும் இந்த 2 மணி நேரத்துலையும் பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு கோரிக்கை, அதாவது அது சீக்கிரமாக நடக்கணும்ன்ட்டு ஏதாவது இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கோரிக்கையை செலக்ட் பண்ணிவிட்டு முழு மனதாக குடும்பமாக உட்காந்து கூட பிரார்த்தனை பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விருப்பம் இருக்கும். ஒவ்வொருத்தங்களும் அந்த நேரத்தை பயன்படுத்தி கேட்டு அவங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றிக்குவாங்க. அவங்கள நிறைய பேர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செல்வ வளம் மிக்கவங்களாக தான் இருப்பாங்க. விரல் வெட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் வறுமையில் இருக்கிறவங்க இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த நேரம் காலத்தை சரியாக பயன்படுத்திக்க தெரியுது. நம்மள நிறைய பேர்த்துக்கு இந்த விஷயம் தெரியும், இருந்தாலும் சின்ன சின்ன ஒரு சோம்பேறித்தனம் நமக்கு இருக்கும். இப்படி நம்ம இதை செய்யணுமா, இந்த நேரத்துக்கு எழுந்திருக்கணுமா, இப்படி தியானம் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நம்ம அதை செய்யாமல் விட்டுருவோம். அதன் பிறகு நமக்கு இந்த விருப்பம் நிறைவேறல, பணம் சேரலன்னு சொல்லிட்டு வருத்தப்படுவோம். இது வரைக்கும் எப்படி இருந்தாலும் சரி, இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி என்ன வேண்டுமோ கேளுங்க, கட்டாயம் அது உங்களுக்கு கிடைத்தே தீரும். மேலும் இந்த சோடசக்கலை நேரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பூஜை செய்கிற மாதிரி இருந்தது அப்படிங்கும்போது நீங்கள் பீரியட்ஸில் இருக்கக்கூடாது, அசைவம் சாப்பிட்ருக்கக்கூடாது, குளிச்சுட்டு சுத்தபத்தமாக இருக்கணும் அப்படிங்கிற ரூல்ஸ் இருக்கும். நாங்கள் பூஜை செய்ய முடியாத சூழ்நிலையில் தான் இருக்கிறோம், ஆல்ரெடி பீரியட்ஸில் தான் இருக்கிறோம், நாங்கள் இந்த நேரத்தை எப்படி பயன்படுத்திக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட்டு நான் சொல்கிற நேரத்தில் நீங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி என்ன விருப்பம் வேணுமோ அதை மட்டும் நீங்கள் மைண்டுக்குள்ளே செட் பண்ணிட்டு கேட்டீங்க அப்படின்னாவே கட்டாயம் அது கொடுத்துரும். அதுவும் இப்போ சொல்லக்கூடிய டெக்னிக் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது நிறைவேறியே தீரும். உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். நீங்கள் காலையில் எழுந்து குளிக்காமையே கூட நீங்கள் இந்த விஷயத்தை செய்யுங்க, அற்புதமான பலன் தான் உங்களுக்கு கிடைக்கும். சரி, முதல்ல இந்த சோடசக்கலை நேரம் எப்போ வருது நாளைய நாளில் அப்படின்னு பார்த்துடலாம். நாளைக்கு அதிகாலை 5:03 இருந்து 7:03 வரைக்கும் இருக்குது. ஏன்னா இந்த பௌர்ணமி திதியானது நாளைக்கு நமக்கு 6:03 அப்படிங்கும்போது முடியுது. அப்போ பௌர்ணமி முடியறதுக்கு முன்பு 1 மணி நேரம்னு பார்க்கும்போது 5:03, அடுத்து 1 மணி நேரம்னு பார்க்கும்போது 7:03. அப்போது 5:03 7:03 வரைக்கும் 2 மணி நேரம் இந்த சோடசக்கலை நேரம் இருக்குது. இந்த 2 மணி நேரத்தில் நம்ம என்ன கேட்டாலும் சிவன், பிரம்மா, விஷ்ணு 3 பேருமே அதை அப்படியே கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வெறும் 5 நொடிகள் தான் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த 5 நொடிகள் நமக்கு எதுன்னு தெரியாது இல்லையா, அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த 2 மணி நேரத்தையும் யூஸ் பண்ணிக்கணும். எதுவுமே செய்யலினா கூட அந்த 2 மணி நேரமும் நெகட்டிவாக எதையும் திங்க் பண்ணாமல் பாசிட்டிவாக யோசிச்சுட்டு இருந்தாவே போதும், கண்டிப்பாக அது நடந்தே தீரும். சரி, இந்த நேரத்தை எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது பார்த்தலாம். இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்க்கும்போது 1 டம்ளர் தண்ணீர் தேவைப்படுது. கண்ணாடியோ சில்வரோ ஏதாவது ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. சுத்தமான குடிக்கக்கூடிய தண்ணீராக நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த தண்ணீருக்கு நம்ம என்ன சொல்கிறோமோ அதை உட்கிரகிச்சிக்கக்கூடிய சக்தி உண்டு. அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கிராம்பு தேவைப்படுது. இந்த கிராம்பு நம்ம நினச்சது எல்லாம் நடத்தி தரக்கூடிய சக்தி கொண்டது, நல்ல ஒரு ஆகர்ஷண சக்தி கொண்ட ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம். பண வரவில் இருக்கக்கூடிய தடைகளையும் நீக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னே சொல்லலாம். நல்ல முழு கிராம்பை எடுத்துக்கோங்க. மொட்டோடு இருக்க
இருக்கிற மாதிரி கிராம்பாக நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு ரெட் கலரில் அல்லது க்ரீன் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த 2 கலர்லேயுமே இப்போது எங்கள் வீட்டில் பேனா இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ப்ளூ கலர் வந்து பயன்படுத்திக்கோங்க. எக்காரணத்து கொண்டும் பிளாக் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ இவ்வளவு தான் நமக்கு தேவையான பொருள். இப்போ இது எல்லாமே எடுத்துகிட்டு நான் சொன்ன அந்த நேரத்துக்குள்ளே கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. சுத்தமாக இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா அது பார்த்திங்கன்னா நமக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் வருது. ஏன்னா 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நமக்கு பிரம்ம முகூர்த்த நேரம் இருக்குது. ஒவ்வொருத்தங்க பிரம்ம முகூர்த்த பூஜையை வந்து பண்ணுவீங்க. அந்த சமயத்தில் கூட நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம். அப்படி பண்ண முடியாதவங்க முகம் கை காலை கழுவிட்டு சுத்தமாக இருந்தீங்கன்னா பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அங்கேயே உட்காந்து பண்ணுங்கள். பீரியட்ஸில் இருந்தீங்கன்னா ஹால்லேயே உட்காந்துட்டு பண்ணுங்கள். இப்போ தண்ணீரை உங்கள் முன்னாடி வந்து வச்சுக்கோங்க. கிராம்பு அதுக்கு பக்கத்தில் வந்து வச்சுக்கோங்க. இப்போ உங்களுடைய 2 உள்ளங்கையும் நல்ல பரபரன்ட்டு தேய்ங்க. இதன் மூலமாக வரக்கூடிய சூட்டை உங்களுடைய உச்சந்தலையும் கண்கள்லையும் வந்துட்டு ஒத்தி எடுங்க. அதன் பிறகு உங்களுடைய இடது கையில் அந்த கட்டை விரலுக்கு கீழே உள்ள பகுதியில் இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். இந்த சிம்பலை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இது வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே நடத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான சிம்பல் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதை பார்த்து பொறுமையாக வந்து வரைஞ்சிக்கோங்க. இதில் பாருங்கள் மொத்தம் 5 டாட் வந்து கொடுத்துருக்கேன். இதையும் நீங்கள் கரெக்டாக பார்த்து வரைஞ்சிக்கோங்க. கூட குறைய போடக்கூடாது. இதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இப்போ இந்த சிம்பலுக்கு கீழே நினச்சதை நினச்சபடியே நடத்தி தரக்கூடிய 1176 அப்படிங்கிற நம்பரையும் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. இவ்வளவு தான் நம்ம செய்ய வேண்டியது. இந்த நம்பரே நம்ம கேட்டது வந்து கொடுத்துரும். இந்த சிம்பலும் சேர்ந்து இருக்கிறதுனால சீக்கிரமாகவே வந்தது நிறைவேறிடும். இப்போது அந்த கிராம்பு இருக்குது இல்லையா, அதை வந்துட்டு நீங்கள் உங்களுடைய வாய்க்குள்ளே வந்து வச்சுக்கோங்க. வாய்க்குள்ளே வச்சுட்டு என்ன கோரிக்கை வந்து நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது வந்து நடந்து முடிச்சிட்ட மாதிரி சொல்லுங்கள். அதாவது பண தேவைக்குன்ட்டு பண்ணீங்க அப்படிங்கும்போது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் செட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 லட்சம்னு வச்சுக்கோங்களேன். 5 லட்சம் பணம் கிடைத்து விட்டது, 5 லட்சம் பணம் கிடைத்து விட்டது, இந்த மாதிரி சொல்லுங்கள். இல்லைன்னா 5 லட்சம் பணம் வேண்டும் வேண்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுங்கள். குழந்தை பாக்கியம் வேண்டும், திருமணம் கைகூட வேண்டும், நல்ல வேலை வேண்டும், சொந்த வீடு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். வேண்டும்னும் கேட்கலாம், கிடைத்து விட்டது அப்படின்னும் சொல்லலாம். இப்படி கிராம்பை வாயில் வச்சுக்கிட்டே சொல்லணும். வாயில் வைக்கிறதுனா உங்களுடைய 2 கடவாய் பற்களும் அதை அழுத்தி பிடிச்சிருக்கிற மாதிரி வைக்கணும். கீழ்கடவாய் பல்ல வச்சு மேலே இருக்கிற அந்த கடவாய் பற்களால் நீங்கள் இதை அழுத்தி பிடிச்சிட்டு தான் இதை வந்து சொல்லணும். அந்த விஷயமானது நடந்து முடிச்சிட்ட மாதிரியும் இந்த சமயத்திலே நீங்கள் கற்பனையும் பண்ணி பார்க்கணும். அடுத்ததாக இந்த கிராம்பு இருக்குது இல்லையா, இந்த கிராம்பு வந்து நீங்கள் நல்லா மென்று இந்த தண்ணீரை பயன்படுத்தி உங்களுடைய உடம்புக்குள்ளே வந்து அதை கொண்டு போயிடுங்க. எனக்கு கிராம்பு சாப்பிட பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க நல்லா மென்று அதனுடைய சாறை எடுத்துகிட்டு சக்கையை நீங்கள் துப்பிட்டு தண்ணீரை வந்து நீங்கள் குடிச்சிருங்க. இப்போ உங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்குது, உங்களுடைய கணவருக்கு ஒரு விருப்பம் இருக்குது, 2 பேரும் இது யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக யூஸ் பண்ணலாம். 2 பேருமே நான் சொன்ன டைமில் ஆளுக்கு ஒரு கிராம்பு ஆளுக்கு ஒரு டம்ளர் தண்ணீர் வச்சுட்டு அவங்கவுங்க கோரிக்கையை முன் வச்சு அவங்கவுங்க முன்னாடி வச்சுருக்கிற தண்ணீரை குடிச்சிக்கோங்க. இவ்வளோ தாங்க பரிகாரம். இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாவே நினச்சது எல்லாமே டக்கு டக்குன்னு நடக்கும். வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.